Hi friends, welcome back to our channel. In this video, we are going to clean our budgies breeding box before and after. நம்ம பேட்ஸுக்கு நீட் அண்ட் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண பாக்ஸ் கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெட் சி ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது நம்ம பில்டிங் பாக்ஸ் பிஃபோர் கிளீனிங். பாக்ஸ்ல ஃபெதர்ஸ் டிராப்பிங்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகியிருக்கும். இது பேட்ஸுக்கு அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். பாராசைட்ஸ், ஸ்மெல், பாக்டீரியா எல்லாம் வரலாம். இது சிக்ஸுக்கு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். சம்திங் சிக்ஸ் வீக்கா டெவலப் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா கிளீனிங் பண்ணாதான் பேட் சேஃபா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சிக்ஸ் ஆர் எக்ஸ் இருந்தா கிளீனிங்க்கு டைம் செலக்ட் பண்ணுங்க. நார்மலி 7 to 10 daysக்கு ஒன்ஸ் கிளீன் பண்ணா சேஃபா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கை ஒன்னொன்னா எடுத்து ஒரு அனதர் பாட்டில் சேஞ்ச் பண்ணிருங்க. சிக்கை எடுக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுங்க. நவ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் லே பண்ணி சிக் ஹேட்ச் ஆயிடுச்சுனாலே நீங்கள் அப்பயே சிக்ஸ் எடுத்துட்டு ஒரு பேப்பர் உள்ள வச்சிருங்க. அப்போதான் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பேப்பர் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும், ப்ரீடிங் பாக்ஸ் க்ளீன் ஆயிரும். மற்றபடி நீங்கள் எந்த வித பவுடர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எந்த வித அவசியமும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் ஆட் பண்ணி ப்ரீடிங் பாக்ஸை க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா பாக்டீரியா உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சிக்ஸுக்கு டேஞ்சரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பழைய பேப்பர் அவுட் பண்ணிட்டு புது பேப்பர் வந்து உங்கள் பாக்ஸுக்கு ஏற்ற அளவு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏன் ஆஃப்ரிக்கன் ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிருக்கேன்னா, எனக்கு இந்த பேர் வந்து 5 சிக்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் பெரிய ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிருக்கேன், சின்ன ப்ரீடிங் பாக்ஸ் வைக்காம. நவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஓர் ப்ரீடிங் பாக்ஸ் ஆஃப்டர் கிளீனிங். ஸோ ஃப்ரெஷ், நீட் அண்ட் சேஃப் ஃபார் பட்ஜீஸ். இந்த மாதிரி நீங்கள் 7 to 10 daysக்கு ஒன் டைம்ஸ் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் டெத் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதுவும் இல்லாமல் சிக்ஸ் நல்ல க்ரோவும் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்தவித பாக்டீரியாலஸையும் சிக்ஸ் டெத் ஆகாது. ஸோ நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் பேட்ஸ் ப்ரீடிங் பாக்ஸையும் சரி சிக்ஸையும் சரி. டெய்லியுமே கவனிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பஜ்ஜீஸ்க்கு எக் லே பண்ணி சிக் ஹேட்ச் ஆனோடனே பேரண்ட் பேர்டுக்கு டெய்லி என்னென்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்ற பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வரப்போகுது. ஸோ பெல் ஐக்கானா ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரீடிங் பாக்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றத ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் எதுவும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.